ஹாய், வணக்கம் சாமி. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எல்லையில் நிற்கிறேன். எல்லையில் சரியா இப்போ ராவணா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நிற்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே எஸ்னாலேருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னன்னு சொன்னால் நைட் வெளுக்கிட்டது, அதால் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் போயிட்டு. அதால் இப்போ வந்து ஃப்ரீவே வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்தது எல்லையில் இருக்கிற ராவணா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்தாங்க. அப்போ இனி அடுத்த வந்து ஒரு நீர்வீழ்ச்சி சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் வந்து இருக்குது. அதில் போயிட்டு இப்படியே போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு அப்படியே அடுத்தது அங்கே போகிறோம்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் வரும். மறக்காம இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து சொல்லி எல்லையில் ஒரு இடம் இருக்குது. அது வந்து பெருசாக யாருக்குமே தெரியாது. அதுக்கு வந்து இந்த வழியால் தான் போகணும். நாங்கள் அப்படியே இறங்கி போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பெருசாக யாருக்குமே தெரியாது. ஏன்னா வாட்டர் ஃபால்ஸோட பேரே வந்து சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நாங்கள் ராவணா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது எல்லையில். ராவணா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து அதை தாண்டி வந்தோம்னு சொன்னால் இங்கால சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து போட் போட்டிருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் இப்போ இதால் இறங்கி போய்க்கொண்டு நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா பேக் எல்லாம் அங்கே வந்து குளிக்கிறதுக்காண்டி தான் போய்க்கொண்டு நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியாக 7:15 ஆகுது. அப்போ இப்படி இதால் ரிஸ்க் தான், இதுக்கால அப்படியே நடந்து போகணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இது இப்படியே மேலே ரோட்டில் இருந்து கவனமாக போகணும் காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ தூரம்னு சொன்னால் 50 மீட்டர் வந்து நாங்கள் இந்த வழியால் இறங்கி போகணும். ஆமாம், இறங்குறது ஓகே, ஏறுறப்போ தான் வந்து சரியாக ஒரு களைப்பு இருக்கும். குளிச்சுட்டு வரப்போ வந்து பெருசாக அந்த களைப்பு இருக்காது. இதில் ஒரு மரக்கட்டையை தான் போட்டிருக்காங்க. இந்த வழியால் இறங்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூரியன் வந்து நல்ல ஒரு வெயில். இதில் பார்த்தீங்கன்னா நெல்லாக்கம் இந்த படிக்கட்டு முறையில் வந்து இதில் வந்து நெல் வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இப்போ நல்ல ஒரு வியூவாக இருந்தது காய்ஸ். எனக்கு தெரியல சூரியனும் வந்து நேராக அடிக்கிறபடியாக என்ன மாதிரி இருக்குமா இல்லையா. இப்படி இதால் வந்து நாங்கள் வரைக்க இதால் ஒரு நல்ல வியூவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் என்ன நெல் நினைக்கிறேன். ஆமாம், நெல் வந்து இங்கே வந்து அந்த படிக்கட்டு முறையில் வந்து தான் நீங்கள் விவசாயம் செய்கிறவே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கால வந்து இறங்கி போனோம்னு சொன்னால் நேராக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். அதுக்கு தான் போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போகணும். இதுக்காலேயே பார்த்தீங்கன்னா தண்ணிகள் எல்லாமே ஓடிக்கொண்டு தான் இருக்குது. நான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் எஃப்னாலேருந்து இங்கே அப் கண்ட்ரிக்கு வர்ற வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் தான் வெளுக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து நைட் வெளுக்கிட்டபடியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் போயிட்டு. மற்றது வந்து நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன் நான். அப்போ அதால் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாது. மற்றது ஒரு நைட் ஃபுல்லாகவே நித்திர இல்லை, ஃபுல்லாக நித்திர முழிச்சு தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தான். அப்போ இப்போ குளித்தோம்னு சொன்னால் நல்லா நித்திர முறிஞ்சிடும். அதால் ஆனால் இந்த ரோட் இதுக்கு போகிற வழி வந்து சின்ன சின்ன கல்லுகள், கவனமாக இறங்குங்க. ஆனால் எல்லைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து குளிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்க போகிறேன். மினக்கட்டு வாரதுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பிரியோசனமாக இருக்குங்க காய்ஸ். வாரண்டா எல்லைக்கு வந்தால் இந்த இடத்துக்கு மட்டும் வராமல் போயிடாதீங்க. நல்ல ஒரு இடம். பார்த்தீங்கன்னா காற்றம் பாருங்கவே, இதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் தண்ணி ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்குது. பார்ப்போம், நாங்கள் கிட்ட போயிட்டு பார்ப்போமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட போவோம். கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குளிக்கலாமான்னு பார்ப்போம். குளிக்கிறேன்மெண்டா குளிக்கிறது இல்லைன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் நின்று இடங்களை பார்த்துட்டு அப்படியே போவோம். இந்த வழியாக போவோம். காய்ஸ், பார்த்தீங்கண்டா நான் வந்து வீடியோக்களில் பார்த்துட்டு வந்தது வேறு மாதிரி இருந்தது. நான் வந்த டைம் அப்படி நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த மாதத்தில் வந்து பெருசாக சீசன் இல்லையான்னு தெரியல. இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து பெருசாக தண்ணியே ஓடையில. மற்ற இந்த குளிக்கிற இடம் வந்து சரியான ஒரு ஆழம் இல்லைன்னு சொல்லல. அது
ஆழமும் இல்லை, ஆழம் குறைவாக இருக்குது. மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இலகுலைகள் எல்லாமே விழுந்து சரியான ஒரு இதாக கிடக்குது. அப்போ பார்ப்போம். இதில் இப்போ குளிக்கல. அப்போ நாங்கள் அங்கால நடந்து போவோம். கொஞ்சம் தூரம் வந்து நடந்து கொஞ்சம் தூரம் அங்கால என்ன இந்த வழியால் போய் தண்ணி அப்படியே வந்து அங்கால தான் போகுது. போய் நாங்கள் இந்த தண்ணி போகிற இடத்துல எங்கேயும் குளிக்க இடம் இருக்குமா வந்து பார்ப்போம். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தண்ணி எல்லாமே வந்து இதால் ஓடுது. நாங்கள் இந்த வழியால் போய் பார்ப்போம். பார்த்துட்டு குளிக்க எது மூலம் இருந்தேன்டா போவோம். நல்லா இருக்குது. இதால் தண்ணி ஓடுறது எல்லாமே நல்ல ஒரு இதாக இருக்குது. ஆமா ஓகே, நான் நிற்கிறேன். இதில் தான் நான் குளிக்கிறது என்னென்னு சரியாக தெரியல. பார்ப்போம். நாங்கள் இந்த வழியால் போய் பார்ப்போம். தண்ணி வந்து நல்ல ஒரு ஐஸ் தண்ணி மாதிரி தான் கிடக்கு. பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் குளிக்கிறேன்னு தெரியா, ஆழம் என்ன மாதிரின்னு தெரியல. இறங்கி பார்ப்போம். பார்த்துட்டு நான் குளிச்சேன்னு சொன்னால் குளிக்கிற அந்த வீடியோவை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் காய்ஸ். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, மறக்காம சேனலுக்கு வந்து யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படி வந்து சேனலை வந்து சேவ் பண்ணி விடுங்க. இதான் அந்த இடம். பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குது. தெரிஞ்சு குளிக்கலாம் நினைக்கலாம். பார்ப்போம். ஆமாம், பார்த்தீங்கன்னா இந்த இதுகளுக்கால போய் போவோம். அந்த கீழே இருக்கிறது ஆழம் என்ன மாதிரின்னு தெரியல. அப்போ அதை போய் பார்ப்போம். பார்த்துட்டு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல எந்த மாதம் வந்தா இதுல வந்து வடிவா குளிக்கலாம்னு வடிவா தெரியல. அதனால இங்க தண்ணி ஓட்டமே இல்லை ப்ரோ. இதாலையா ஓகே காஷ், என்னன்னு சொன்னா இதால போவோம். ரிஸ்க் தான். எதால வார நான் வந்ததாலையா என்ன இதுல வாட்டா கலட்டிட்டு போவோம். ரிஸ்க் எடுக்கிறேன். நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி வடிவேல் சொன்ன மாதிரி தான். ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க போகிறேன். கேமரா வந்து முதல் வாட்டர் ப்ரூஃப் கேஸோட போகிறேன். பார்ப்போம் என்ன ஆட்டம் வந்து. ஆழமா பார்த்தீங்கன்னா தண்ணி போக மாட்டே தெரியல. குளிரான அது சொல்ல போனால் வந்து சரியான குளிராக இருக்காது. உள்ளே போவோம். சரியான குளிர் காய்ச்சி. இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து. என்னடா அங்கே போன இடம் வந்து அதில் குளிக்கலாம். அதால் வந்து இந்த இதில் இங்கால தள்ளி வந்த இடம் ஒரு நல்ல இடம் இருக்குது. அதெல்லாம் குளிக்கிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காட்டுறானே. ஒரு கொஞ்சம் அங்கால போனோம்னு சொன்னால் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக இருக்குது. ஆனால் இந்த கரையில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு இடம். ஆனால் வந்து இது சீசன் எனக்கு சரியாக தெரியலை அந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு. ஆனால் இது ஓகே, இது நல்ல இடம், குளிக்கிறதுக்கு நல்ல இடம். எல்லைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் டைம் வந்து குளிச்சு ஒருக்கா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ராவணா வாட்டர் ஃபால்ஸுக்கு வரையக்க ராவணா வாட்டர் ஃபால்ஸை வந்து தாண்டி இந்தியாவில் வந்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே போட் போட்டிருக்கும். சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் நண்டடா காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து குட்டி குட்டி மீன்கள் நிற்குது. அது கால் உள்ளுக்கு வந்து காலை வந்து கடிக்குது காய்ஸ். என்னடா சொல்றா? அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கேன். நான் இப்படி காட்டுறேன் பாருங்க. கொடுத்துட்டேனே தெரியுதா? தெரியுதா?
பார்த்தீங்கன்னா இப்போ மீன் மசாஜ் காட்டுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நான் சொன்னேன் இறங்கிக்க வந்து நல்ல ஈஸியாக இருந்தது. வேறேக்கா ஐயோ குளிச்சு போட்டு தான் பெரிய ஒரு விஷயம். அம்மா இந்த உடம்புக்கு காய்ஸ் அம்மா 50 மீட்டர் வந்து நாங்கள் குளித்தது இந்த ஆவடத்துலேயே. மெயின் குளிக்கிற இடம் வந்து அங்கே இருக்குது. ஆனால் அதில் வந்து தண்ணியும் குறைவாக இருந்தது, இலவங்கள விழுந்து குப்பையாக இருந்தது. அதை விட்டு கொஞ்சம் இங்கால இறங்கி வரைக்க நல்ல ஒரு பிளேஸ் இருந்தது. கொஞ்சம் தண்ணி ஓடுற இடத்துல வந்து கொஞ்சம் ஆழம் கூடியாக இருக்கும். மற்றபடி அங்காலேருந்து குளிக்கலாம். மற்றது என்ன காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்புத்தலையில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஒலிவ் வியூ பாயிண்ட்னு சொல்லி பேர். இது வந்து ஒரு டீ ஷாப் ஒன்று தான், கொஃபே உண்டு. இதில் இப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே முழு தேசமுமே வந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா அங்கே பொறுக்க வந்து முழுக்களுமே நல்ல வடிவாகவே க்ளீனாக தெரியுது. இது வந்து ஒலிவ் வியூ பாயிண்ட்னு சொல்லியிருக்கு. நாங்கள் இப்போ எல்லையிலேருந்து கெட்டனுக்கு போகிறோம். கெட்டன் சமவெளிக்கு போகிறது. அப்போ போகிற வழியில் தான் இந்த ஒலிவ் வியூ பாயிண்ட் இருக்குது அப்புத்தலையில். இப்போ இதை பார்த்துட்டு போகிறோன்ட்டு வந்துடுறாங்க. நல்ல ஒரு தூரமான பிளேஸ். அப்புத்தலை பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வியூ பாயிண்ட் நேம் வந்து பார்த்துட்டு போங்க காய்ஸ். சட்டப்படி இருக்கு. இது என்ன இடம்? இது அப்புத்தலையில் என்ன இருக்கு பார்க்குறதுக்கு இருக்கு. லிப்டன் சீட் இருக்கு, டீ ஃபேக்டரி, தமிழ் தென்னை டீ ஃபேக்டரி இருக்கு. ஓகே. மற்றது வந்துருக்கு என்னது இந்த குளங்கள் இருக்கு. நல்ல என்னது இப்படி சொல்றது, நல்ல மலைகள் இருக்கு, நல்ல கோவில்கள் இருக்கு. மற்றது பக்கம் இருக்கு, டீ ஃபேக்டரி இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? காய்ஸ் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா கெட்டனுக்கு போகிற வழியில் வந்து இந்த ஒகியா ரோட்டில் நிற்கிறோம். ஒகியா ஃபாரஸ்ட் ரோட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம். மரம் வந்து எவ்வளவோ ஒரு பெரிய நீளத்துக்கு இருக்கு. பெரிய பெரிய மரங்களும் பெரிய பெரிய காடு தாண்டி கடலை தாண்டி மலையெல்லாம் தாண்டி